வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஆர்கனைசர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு அட்டைப்பெட்டி வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஆர்கனைசர் செஞ்சுருக்கேன். இதை நம்ம மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் அட்டைப்பெட்டி தான். இது மேலே இருக்க பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்க பார்ட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே வந்து அது பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதை ஃபெவிகால் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இப்போ அதையும் நான் ஒட்டிட்டேன் உள்ளே. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கட் பண்ண பார்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டிக்கலாம். இது அந்த வெட்டின பார்ட்டு தான் நமக்கு இந்த சைடு வரும். அதனால் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இந்த கட் பண்ண அட்டையை அதில் வச்சு ஒட்டிடுறேன். நீங்கள் வேறு கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நான் இந்த கார்ட்போர்டை ஒட்டி ஸ்ட்ராங் ஆக்கிடுறேன். இப்போ இந்த அட்டைப்பெட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். அந்த சைஸ்க்கு கரெக்டாக இருக்க மாதிரி நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சைஸ்க்கு இன்னொரு கார்ட்போர்டும் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இதை ஒன்று மேலே ஒன்று ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இதை ஷேப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். மாஸ்கிங் டேப் போடும்போது அது ஷேப்பாக நமக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டேன். இதை கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். இதை கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். சைடெல்லாம் நான் ஒட்டலை, அது உள்ளே போயிடும் அப்படின்றதுனால பின்னாடியும் நான் ஒட்டலை. இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். முன்னாடி மட்டும் தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் நான் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். முன்னாடியும் கீழேயும் மேலேயும் நான் கவர் பண்ணலை. ஏன்னா அது வந்து நம்ம வேறு ஒன்று வச்சு ஒட்டுவோம். கீழே இருக்கிறது தெரியாதுன்றக்காக நான் ஒட்டலை. உள்ளேயும் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இதை உள்ளே வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கார்ட்போர்டை உள்ளே வச்சு பார்க்குறோம். அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இதை நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். 3 சைடுமே நிறையா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிட்டேன். நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா அழுத்தி எட் பண்ணுறேன். ஆனாலும் அது வரல. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மேலே இருக்க பார்ட்டு நம்ம இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி வாங்கின பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கெட்டியான பாக்ஸ்ன்றதுனால இதை எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்க பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டாப்லர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேலே வச்சு பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும். அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸும் ஒரே சைஸ் இருக்கிறதுனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸோட உயரம் வந்து கம்மியாக இருக்கிறனால அது உயரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக நான் கார்ட்போர்டை கட் பண்ணி சைடில் ஒட்டியிருக்கேன். இப்போ எல்லா 3 சைடுமே நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் உயரம் நமக்கு கிடைக்கும். உள்ளே இருக்க பார்ட் வந்து ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு இது ஒட்டுனதுனால. அதையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்ட்போர்டை அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்போ அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து அந்த கார்ட்போர்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கிடச்சிடும். முன்னாடி மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். சைடெல்லாமே கூட நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது எல்லாமே நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால சைடுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதையும் ஷேப் பண்ணுறக்கா மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிடலாம். இதையும் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டினேன். அப்போ தான் அது நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். முன்னாடி இருக்க ஸ்பேஸ் மட்டும் நம்ம பேப்பர் ஒட்டலை. அதையும் நம்ம இப்போ பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ அதையும் பேப்பர் ஒட்டிட்டேன். அந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால முன்னாடி மட்டும் நான் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸுமே நம்ம கலர் பேப்பர் வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த பாக்ஸுமே நான் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும். பின்னாடி நான் வந்து ஒட்டலை, அது தெரியாது அப்படின்றதுனால.
இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே அந்த பாக்ஸை நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நமக்கு 3 லேயர் ஒரு ஆர்கனைசர் கிடச்சிரும். அதையும் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருந்தா நல்லா ஸ்ட்ராங்காகி நின்றுக்கும். இப்போ நல்லா ஒட்டிட்டேன். பார்க்கவே நல்லா ஒட்டியிருக்கு. இது ஒரு 3 லேயர் ஆர்கனைசராக நமக்கு கிடச்சிரும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து அதையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி 2 கார்ட்போர்டுக்கும் நடுவில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ அந்த பாக்ஸ் வந்து இன்னும் செக்யூர்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை பின்னாடி வச்சு ஒட்டிக்கலாம். அந்த பாக்ஸ் வந்து கலந்து வராது. இதுவும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 லேயர் ஆர்கனைசராக நமக்கு கிடச்சிரும். இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம். குட்டியாக அழகாக இருக்கிறதுனால நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பேங்கிள் பாக்ஸு, செயின் வச்சுக்கிற டப்பா, இந்த மாதிரி மேலே மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூஜை ரூமில் பூஜை ஜாமான்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி குங்குமம், சந்தனம், திருநீர், எண்ணெய், இதெல்லாமே கல்கண்டு இதெல்லாமே வச்சுக்கலாம். பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். கிச்சனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.